இப்போது 2 சாட்சியை நீங்கள் பார்க்க போகிறீங்க வீடியோவில். ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு சாட்சி என்னன்னா, சகோதரர் அன்புராஜ் திருப்பூரில் இருந்து ஒரு பிஸ்னஸ் மேன். அவங்க கிறிஸ்தவங்க கிடையாது. எப்படி அவங்க ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு அற்புதத்தை பெற்றாங்க, இயேசு எப்படி தன்னை அவளுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். ரொம்ப ஆச்சரியம். இந்த சாட்சியை நான் பார்க்கும்போதும் நீங்களும் அதை பார்க்க போகிறீங்க. ஆண்டவர் இந்த சாட்சி மூலம் அவங்களோட பேச போகிறார். அவங்க அனுபவத்தை அவங்களே சொல்கிறாங்க, கவனமாக பாருங்கள். என் பேர் அன்புராஜுங்க. எனக்கு கல்யாணமே 2 பெண் பிள்ளை இருக்காங்க. நாங்கள் திருப்பூரில் இருக்கிறோம். நாங்கள் ஏசப்பா அறியாத குடும்பத்தில் இருந்தவங்க. சாமியை கும்பிடாமல் வெளியவே போக மாட்டேங்க. பழனி மலையில் பார்த்திங்கன்னா இடுப்பில் குந்தை கட்டிட்டு மலையவே சுற்றி உருண்டுலாம் பிறண்டுலாம் வந்தாங்க. அந்த மாதிரி ஒரு வெறித்தனமாக இருந்ததுங்க. எங்கள் ஒய்ஃப் வந்து பூசாரி குடும்பங்க. ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்யணும்னா ஜாதகக்கார்ட்ட போய் பார்த்துட்டு வந்து நல்ல காரியமெல்லாம் செய்வோம். எங்கள் வீட்டில் வந்து யார் சாப்பிட்டாலும் வாஸ்துப்படி உட்கார வச்சு தான் சாப்பாடு கொடுப்பேன். பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, என் கணவராக இருந்தாலும் சரி, வாஸ்துப்படி தான் உட்காந்து நாங்கள் சாப்பிடுவோம். 33 ஆண்டு காலமாக டிரைவராக இருந்தேனுங்க. அப்போ இந்த சூழ்நிலை 2006 எனக்கு ஒரு சாலை விபத்தில் ஆக்சிடெண்ட்டில் எனக்கு வலது காலில் சுத்தமாக துண்டிக்கப்பட்டதுங்க. சுத்தமாக கால் எடுத்தாச்சுங்க. அந்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷம் பெட் ரெஸ்ட்டில் இருந்தேங்க. எங்கள்கிட்ட வந்து நிறைய பணம், நிறைய நகை, எல்லா செல்வாக்கும் நிறையா இருந்தது. யார்கிட்டையும் நாங்கள் போய் கேட்கணுங்கிறதே இல்லை. அந்தளவுக்கு செல்வாக்கு இருந்தது. அந்த செல்வாக்கு இருக்கிறதுனால இவருக்கு ஆக்சிடெண்ட் ஆனதுக்குமே நாங்கள் யார்கிட்டையும் கடன் கேட்கல. எங்களுடைய பணம், காசு, நகை எல்லாம் வச்சு அவருக்கு வேணுங்கிற செலவு பண்ணோம். செலவு பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் ரொம்ப வெறுமையாகிட்டோம். சாப்பாட்டு கூட ரொம்ப, உண்மையிலே சாப்பாட்டு கூட ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இப்படி இருக்கும்போது தான் 4 மாவடியை பற்றி 4 மாவடிக்கு இங்கிருந்து ஒரு காலம் உங்களுக்கு அற்புதங்கள் நிறையா நடக்குன்னு சொன்னாங்க. சரி, ஆண்டவர் என்னதான் செய்கிறாரு பார்க்கலான்ட்டுங்க. என்ன எங்களுக்கு கை வச்சுன்னு சொல்கிறாருங்க. நான் இந்த வளர்களை எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாக ஒரு கட்டி இருந்துங்க. தினந்தோறும் எண்ணெய் போட்டு நீ இல்லாட்டா இரவில் தூங்க முடியாதுங்க. இந்த சூழ்நிலை அந்த கட்டி மேலே கையை வச்சுட்டு, கடவுளே எனக்கும் ஒரு அற்புதம் கொடுங்க, எல்லாத்துக்கும் அற்புதம் கொடுக்குன்னு சொல்கிறீங்க, எனக்கு ஒரு அற்புதம் கொடுங்க அப்படின்ட்டு நான் ஆண்டவர் அறியாதனால கண்ணம்படி அழுதுட்டு இருக்கும்போது கரண்ட் ஷேக் அடித்த மாதிரி இருந்துங்க. கையெடுத்து பார்த்தா அந்த கட்டியே எனக்கு சுத்தமாகவே. அப்போ பார்த்தீங்கன்னா கழுத்தில் கயிறுங்க, நெத்தியில் பட்டை, இதெல்லாம் இருக்க சூழ்நிலை. அந்த சூழ்நிலை எனக்கு ஆண்டவர் பெரிய ஒரு அற்புதம் கொடுத்தார். அதாவது ஆண்டவர் நான் முத உண்மையான ஆண்டவர் அப்படின்னு அறிஞ்சது. ஆனால் இவர் அங்கே போயிட்டு வந்தோடனே கட்டியே காணும். கட்டி மறைஞ்சிருச்சு. அது மறைஞ்சோடனே எனக்கு ஒரு பெரிய அதிசயம். என்னடா இப்படி ஒரு இப்படி ஒரு சாமி இருக்காரா, இப்படி ஒரு கட்டி மறைகிறதுக்கு அப்படின்னு அன்னைக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு என் மனசுக்குள்ளே பட்டது. அப்போ இது உண்மையாக தான் இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் மீண்டும் வற்புறுத்தி, நீ ஒரு தடவை வந்து பாரு, உனக்கு பிடிச்சதுன்னா அது கும்பிட, இல்லாட்டி நீ கும்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் என்னை கூட்டிகிட்டு வந்தார் 4 மாடிக்கு. அப்போ அங்கே வந்தப்போ அந்த மோகன்சி லாசரனை வந்து ப்ரேயர் பண்ணார். அது ரொம்ப மனசுக்கு பிடிச்சது. எனக்கு சொன்ன மாதிரியே ஒவ்வொரு வார்த்தையும் இருந்தது. மோகன் அண்ணன் கொடுத்த செய்திக்கு பிறகு முழு மனசாக அந்த ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டேன். எனக்கு சொந்த ஊர் உடுமலைப்பேட்டைங்க. உடுமலைப்பேட்டையில் இருந்துட்டு எல்லாமே காசு, பணம், பொண்ணு, பொருள் எல்லாத்தையுமே இழந்துட்டுங்க. மனைவி பிள்ளையெல்லாம் கூட்டி திருப்பூர் புலப்புத்தனத்துக்காக திருப்பூர் வரோங்க. திருப்பூர் வந்த போதுங்க ரொம்ப எதுவுமே இல்லை. இங்கே பயங்கரமான கடுமையான கஷ்டம். வேலைக்கு கேட்டிக்கு போனால் காலே சுத்தமாக இல்லை. நல்லா கை கால் உள்ளவனுக்கே வேலை தர மாட்டாங்க. ஏன்னா காலையில் யார் வேலை தருவாங்க? இந்த சூழ்நிலை என்னடா பண்ணுறது கஷ்டத்தில் மனைவி மட்டும் சும்மா சின்ன வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், அந்த சூழ்நிலை சரி ரோட்டோரமாக சாலையோரமாக ஒரு சமைச்சு ஏற்ப பண்ணலான்ட்டு 10 சாப்பாடு கொண்டு போனால் 5 சாப்பாடு தான் விற்கிங்க, மீதி 5 விற்காதுங்க. இந்த சூழ்நிலையிலைங்க 4 மாடியில் வியாபாரி மீட்டிங் நடக்குதுன்னு சொன்னாங்க. சரி 2009 நானும் 4 மாடிக்கு மீட்டிங் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரி மீட்டிங்காக போயிருந்தேங்க. அந்த மீட்டிங்கில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சாட்சி சொன்னாங்க. அந்த சாட்சி எனக்கு பெரிய ஒரு பார்த்திங்கன்னா மன திருப்தி கண்டிஷன் வந்து இந்த கூட்டத்தில் மோகன் பிரதர் வந்து எல்லா வியாபாரிகளுக்கும் ரொம்ப வந்து பாரத்தோடு ஜெபம் செய்தாருங்க. இந்த சொன்ன ஆண்டவரே என்னோடய தொழிலும் நல்லா பெரிய அளவாக வரணும்னு சொல்லி நானும் பாரத்தோடு ஆண்டவர்கிட்ட வேண்டிட்டுங்க வீட்டுக்கு வந்தேன். ஜெபத்தோடு வீட்டுக்கு வந்தேங்க. 5 சாப்பாடு விற்றுட்டு இடத்துல 4 மாடி போய்ட்டு வந்த பிறகு ஒரு நாளைக்கு 10 சாப்பாடு விற்று 20 சாப்பாடு விற்று ஆரம்பிச்சதுங்க. அப்புறம் 30 சாப்பாடு விற்க ஆரம்பிச்சது. 2 வீலரில் தான் போயிட்டு வந்துட்டு இருந்தார். அப்புறம் ஒரு தள்ளு வண்டி கடை போட்டு அதில் வியாபாரம் பண்ணணும். அப்புறம் அதுக்கப்புறம் அதால் அவரால் சமாளிக்கவே முடியல. 2 வீலரை ஓட்டிகிட்டு வர, சாமானம் கொண்டாந்து வைக்க போக ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் நல்ல ப்ரேயர் பண்ணோம். ஏசப்பா எங்களுக்கு இப்போ இதை வச்சு எங்களால் சமாளிக்கவே முடியல அப்படின்னு ப்ரேயர் பண்ணோன்னே ஒரு நல்ல ஆமணி கிடைக்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு.
5 சாப்பாடு விற்ற இடத்துல இன்றைக்கி 100 சாப்பாடு விற்கிற அளவுக்கு ஆண்டவர் பெரிய அளவில் வச்சுருக்காருங்க. நான் எங்கே நின்னாலும் சாப்பாடு கிடக்கிறேன்னு கேட்குற அளவுக்கு ஆண்டவர் எனக்கு திருப்பூர் பட்டணத்தில் பெரிய லெவலில் கொண்டு வச்சுட்டாரு. மோகனே சொல்லுவாங்க வியாபாரி மீட்டிங்கில், எந்த இதுலேயும் கலப்படம் இருக்கக்கூடாது, சுத்தமானதை கொடுக்கணும், நேர்மையாக கொடுக்கணும், யாருக்கு கொடுத்தாலும் வயிற்று கொடுக்கறதெல்லாம் தீங்கு நினைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே போல் மட்டமான அரிசியில் வாங்க மாட்டோம். நல்ல நயமான அரிசி, நல்ல சாப்பாடு, நல்ல குழம்பு, எல்லா விதவிதமான சாப்பாடு, தயிர், லெமனு, புளியோதரை எல்லாம் செஞ்சு நீட்டாக கொண்டு போய் மக்களுக்கு கொடுப்போம். எங்கள்கிட்ட விரும்பி எல்லோரும் வந்து வாங்கிக்குவாங்க. என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ ஒரு மாற்றத்தை கொடுத்ததுக்கு ஏசப்பாக்கு கோடான நன்றி. இயேசு எவ்வளோ அற்புதமான ஆண்டவர் பார்த்தீங்களா? அவர் வெறுமன பாவத்தை மன்னிக்கிறவர், வியாதி குணமாக்கிறவர் மாத்திரம் அல்ல, ஏழ்மையானவர்களை உயர்த்துகிற தேவன்.